பாஜக என்ன பார்க்கும்னா இவங்களை எப்போ உடைக்கலாம், இவங்க யாரு வீக்கா இருக்காங்க, இவங்க யார இடி கேஸ் போடலாம், இவங்க யார் சிபிஐல மாட்டுவாங்க அப்படி இவங்க எப்படி மடக்கலாம்னு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க அவங்கள ஒரு சந்தேகத்தோடய பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சந்தேகத்தோடய செகுலர் ஐடியாலஜிக்கலாவும் வித்தியாசமான ஆட்கள். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் கால யார் வருவாங்க எப்பன்னு தெரியாது. அதுலயும் ஒரு சந்தேகத்தோட ஒரு பார்வை இருக்கும். அப்போ இந்த கவர்மெண்ட் எத்தனை நாள் எப்படி போகும்? டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் RSS ஓட தலையீடு இருக்கும். நீங்க இந்துத்துவ ஐடியாலஜியை கொண்டு போத்துவீங்க. கவர்னர்கள் மூலமா மாநிலங்களை டிஸ்டர்ப் பண்ற அந்த விஷயங்கள்லாம் தொடரும். இந்த மாதிரிலாம் தொடரும் போது அங்க இருக்கிற மாநில கட்சிகள் எந்த அளவுக்கு அதை ஏத்துப்பாங்க? அவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்கல்ல, கேபினெட் மீட்டிங்ல அப்ஜெக்ட் பண்ணுவாங்கல்ல, எதுக்கு இந்த RN ரவி இப்படி பண்ணிட்டு இருக்காரு, கவர்மெண்ட் ஒழுங்கா செயல்பட விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதுலயே நீங்க தனியா இருந்துட்டீங்க, தனி மெஜாரிட்டில இருந்துட்டீங்க, யாரும் கேட்கல உங்களை. உங்க ஆளுநர்கள் ஆடி இருந்தாங்க இஷ்டத்துக்கு. இனிமே அதை சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ அதை வேடிக்கை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? கேள்வி கேட்பாங்க இல்லையா? இன்டர்னல் மீட்டிங்ல கேள்வி கேட்பாங்க இல்லையா? அதெல்லாம் ED CBI நீங்க இஷ்டப்படி யூஸ் பண்ண முடியுமா? கேள்வி கேட்பாங்க இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு வேகமா ஓடி இந்த மோடிக்கு பீடு பிரேக்கரை போட்டிருக்காங்க.